வெல்கம் டு விக்கி வேற vlogs. ஸோ இதில் வந்து நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். கூல்பர்ட்ஸோட சூப்பர் மார்க்கெட் பார்க்கல. நியூசிலாண்டில் மோஸ்ட்டாக இந்தியாவை கம்பேர் பண்ணால் நம்ம ஊருக்கு வந்து நிறைய கெட்டு போயிடுண்டா. ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் வைப்பேன் போனால் இங்கே வந்து ஃப்ரிட்ஜிலேயே தான் வச்சு வாழ்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிற அந்த ஐட்டம்குள்ள தான் காமிக்க போகிறேன். எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டு. ஃப்ரோசன் எவ்வளோ ஃப்ரோசன் தெரியுமா? இன்டர்நெட்லலாம் ஃப்ரோசன் இருக்கு நான் காமிக்கிறேன். அது எத்தனை மாதம் வரும் டேட்டோட வச்சுருவாங்க. ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரோசன் தான். அதை வந்து நான் டெய்லி சமைச்சிக்கிறேன் அந்த மாதிரி சொல்ல முடியும். நான் நினைச்சேன் நம்ம இல்லை சமைச்சு சமைச்சோமா ஆட் பண்ணி உள்ள வச்சோமா இவ்வளோ நாள் வரும். பட்டர் சிக்கன், authentic பட்டர் சிக்கன், போன்லெஸ் சிக்கன், இதுவும் பட்டர் சிக்கன். ஏதோ சண்டூஸ் ப்ரீமியம் இருக்கு பட்டர் சிக்கன். இதுவும் $9.59. பிளாட்டீஸில் வந்து பீஃப் லசானியா இருக்குது. அதுவும் ரெடி தான். ஒரு 3.5 ஸ்டார் இருக்கா. குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் அவனில் வச்சா முடிஞ்ச மைக்ரோவேவ் ஒரு 5 minutes எடுப்பாங்க. அவ்வளோ இதுதான் ஒரு $4. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அவ்வளோதான். 15 பீசஸ் இருக்குதுக்குள்ள எவ்வளோ தெரியுமா? $5.90 போட்டுருக்கான். இவன் தான் நம்ம ஃபேவரட். ஸோ இதுக்குள்ளே வந்தோம்னா நாங்கள் என்ன பண்ணுவேன், நான் வரமாட்டேங்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஸ்லைட் பண்ணுமோ ப்ரோ? இட்ஸ் நாட் கமிங் ப்ரோ. ரொம்ப டைட்டாக இருக்குது. சரி, சிக்கன் க்ரம் ஸ்ட்ரைப்ஸ் இவனும் வாங்குவேன். $12 அப்படி வாங்கிப்பேன். இவன் வந்து பேட்டட் சிக்கன் நக்கட்ஸ். ஓகேவா? 1 kg சிக்கன் நக்கட்ஸ் ரெடியாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து பேன் இதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஏர் ஃப்ரையர் வச்சுருப்பாங்க என்கிட்ட எடுத்து நான் பேனில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். சிக்கன் ஃபில்லட்ஸ் பர்கர்ஸ். ஸோ இவங்க வந்து இந்த பர்கர்ஸ் அப்படியே ரெடியாக இருக்கும். ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் ஃபில்லர் பர்கர்ஸ் 4 பர்கர்ஸ் இருக்குது. சிக்கன் நக்கட்ஸ், க்ளூட்டன் ஃப்ரீ நக்கட்ஸ். இவங்க எல்லாமே நான் காமிச்ச மாதிரி ஃப்ரோசன்ஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜே இங்கே வந்து ஃப்ரோசனுக்கு பெருசாக இருக்கும், சாதாரணத்துக்கு சின்னதாக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சைடு 2 டபுள் சைடு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு சைடு வந்து பெருசாக, ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரோசனுக்கு, ஒரு சைடு ஃபுல்லாக இதுக்கு இருக்கும். பிளான்டி டெண்டர்ஸ் பிளான் பேஸ்டு இது ஒரு $13 இந்த மாதிரி. இப்போ இன்னொரு ஐட்டம் ஐஸ்கிரீம். இந்த டிப் டாப்னு இருக்காங்கல்ல, இவன் தான் இங்கே மேஜர் பிளேயர். நிறைய இடத்துல பார்ப்பேன். இப்போ இங்கே நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. $7. இது வந்து 2 liters ராஸ்பெரி ரிப்பிள் ஐஸ்கிரீம் பாக்ஸு. இது நிறைய எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இந்தியன்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே எவ்வளோ என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நிறைய பார்த்துட்டேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதில் மொமெண்ட்ஸு இது ஃப்ளேவர், இந்த ஃப்ளேவர். லோ ப்ரைஸில் $5 ஒன்று பார்க்குறேன். $7 அதை பார்த்தேன். அதோட கம்மியாக ஒன்று போட்டிருக்கான் லோ ப்ரைஸ்னு. அந்த மாதிரி ஸ்பெஷல்னு போடுவான் அப்போ. ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான். உள்ள ஜில்ச் ரெடியூஸ்ட் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கா, நல்ல பிராண்டாக வாங்கலாம். அப்புறமா டக் ஐலாண்ட் சூப்பராக இருப்பான். இவன் கடை இருக்குங்க, இவன் செம்மையாக இருப்பான். இவன் $11 இவன். 400 கிராம் 450 கிராம் அவ்வளோதான். இவங்கெல்லாம் இருப்பானுங்க. காப்டி நியூசிலாண்ட் ஒரிஜினல் குக்கீஸ் அண்ட் க்ரீம். காப்டின்னு ஒருத்தர் இருக்கான் நியூசிலாண்ட் ஒரிஜினல். இவனும் ஒரு ஐஸ்கிரீம் தான். 4 இருக்குது உள்ள. இது மட்டும் $11. இது வந்து லைம், ஆரஞ்ச், ராஸ்பெரி 20 பேக் இதில் இருக்குது. $8.30. ஸோ இது வந்து அண்ணா நகரில் வந்து பாப்சிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்கும். என் ஃப்ரெண்டு தான், என் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் தான் அந்த கடையை, அவன் தான் கடை ரன் பண்ணுறான். பாப்சிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு பூசோ அண்ணா நகர். ஆமாம், அதில் வந்து பாப்சிக்கல்ஸ்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். போனேன் எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து போகிறோம். கடை பேரும் போகிறோம். போய் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ப்ரான்ஸ், இதுதான் ப்ரான். ஓகேவா? ஃப்ரோசன் ப்ரான்ஸ் 800 grams. ஓகேவா? நீங்கள் போட்டிருக்கான் ப்ரான் 400 grams போட்டிருக்கான். சரி, லோ ப்ரைஸ் போட்டிருக்கான்னா $13 ஈச். ஒன்று இதுதான் இருக்கும் ப்ரான்ஸோட ரைட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இவனை $13 போட்டிருக்கான் ப்ரான், ஹோல் ப்ரான்ஸ். ஃபிஷ் ஃபில்லட்ஸ். ஓகே, கோட்டட் கிரன்ச்சீஸ் 8 pieces of fish fillets, oven ready. ஓகே, $7 ஈச். $7.99. ஸோ அடுத்து ஈவினிங்கும் அதே தான். ஸோ ப்ரான் கட்லெட்ஸ். ஓகே, ப்ரான் கட்லெட்ஸ் இவங்க. ஓகே, ப்ரான் கட்லெட்ஸ், குக்டு ப்ரான் கட்லெட்ஸ். இந்த மாதிரி குக்டும் இருக்கும், நல்ல குக் வச்சுருப்பாங்க. 1 kg. இன்னும் எவ்வளோ ரேட் நீங்கள் போடுவாங்க என்ன போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ரான்ஸு. இப்போது நாம் இங்கே வரும் ஃபிஷ் பைட்ஸ் இருக்குது. ப்ரான்ஸும் போட்டோம்னா அடுத்து ஃபிஷ் பைட்ஸும் போட்டுருக்கோம். 1 kg ஃபிஷ் பைட்ஸ் வேல்யூ பேக் வந்து $9.
இந்த ஃபிஷ் பைட்ஸ் வந்து 1 kg $9. இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அவ்வளோதான் ரெடி. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஃபிஷ் கேக்ஸு இது வந்து $4.20 சூப்பர் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான், அவ்வளோதான். ஃபிஷ்ஷு தான். எவ்வளோ கிராம் இது? 900 grams. ஆமாம், 1 கிலோ ஆல்மோஸ்ட். கிவி கிளாசிக், டோனி பர்கர்ஸ். இவனுங்க இந்த மாதிரி பேட்டிஸ் வாங்கிட்டு, பர்கர் பேட்டிஸ் இங்கே வந்து தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இந்த மாதிரி இருக்கா பர்கர்ஸ், இந்த 42 BBQ பீஃப் பேட்டிஸ். இது பீஃபு சிக்கனும் இருக்கும், அந்த மாதிரி பேக்கன் அண்ட் சீஸ் இருக்கா. அந்த பர்கருக்கு முன்னாடி உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது தான். எவ்வளோ வந்து 42 பீஃப் பேட்டிஸ் இருக்குது, 2 கிலோ $27. கார்லிக் ப்ரெட்டு, garlic bread, 2 pieces of garlic bread, $5.40. Garlic naan, herb naan, $5. எத்தனை இருக்குன்னு தெரியல, 300 கிராம். அப்புறம் முக்கியமான விஷயம் வெஜிடபிள்ஸ். யாரும் வெஜிடபிள்ஸ் நான் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கா, வேட்டிஸ், ஸ்டீம்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இந்த வேட்டிஸில் வந்து நான் இது காமிச்சேன் உங்களுக்கு, டொமேட்டோஸ் காமிச்சேன். இது வந்து ப்ராஸ்லி, கேரட்ஸ் அண்ட் பேபி பீஸ். ஓகேவா? அப்புறம் ரைஸ் ஸ்டாரு $3.50. 300 grams. 300 grams தான். எவ்வளோ கிராம்ஸ் காமிச்சேன்? 160 grams, 260. ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி. இங்கே மிக்ஸ்டு வெஜ்ஜிஸ் இருக்கா, இது ஒரு மிக்ஸ்டு வெஜ்ஜிஸு. சாரி, இங்கே இருக்க ரேட்டு $6. இது $3, $6. இது வந்து $6.50. ஃப்ரோசன் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ப்ராக்லி இருக்கா, அதெல்லாம் இருக்குது. டெடி வச்சுருக்கான். நீங்கள் பார்த்தது தான் இவ்வளோ தாங்க. ஃப்ரோசன் இருக்கா பாருங்க பின்னாடி, என் பின்னாடி ஃப்ரோசன் இருக்கா, அவன் தான். அந்த ஃப்ரோசன் தான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காமிச்சது மொத்தமாகவும். எப்பாங்க முடியலடா. எப்பயும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உள்ள வந்து. இப்போ நான் ரபிஷ் கவர் வாங்கினா இல்லையா? வாங்கலையே. ஷூ அதை போய் வாங்குவோம். I find rubbish covers here. I can't find the yellow ones. Oh, rubbish! The rubbish bags. back. Here. That's at the front desk. They sell on the front desk. Oh, thanks, man. You're welcome. ஆமாம்ல, கரெக்ட். ஃப்ரெண்ட்ல தான் தருவாங்க. இவருக்கு இதான் வேலை. ரபிஷ் கவர் இருந்துச்சு. இந்த கவரில் தான் போட்டு என்வாரன்மெண்டல் பேக்ஸ் எல்லாம் வேஸ்ட் இந்த கவரில் தான் கலெக்ட் பண்ணி. கார்டு அண்ட் ஃபேஷ் அப்படின்ற 2 இடம் இருக்கும். கேஷே யூஸ் பண்ணிங்க, நல்ல கார்டு பண்ணி. $54 நான் வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் $54 வாங்கிட்டேன். அப்போல்லாம் ஆல்மோஸ்ட் நான் வாங்கின பொருள்லாம் எவ்வளோ, 2500 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன வாங்கினேன்? இன்னும் என்ன வாங்கினேன்? வாழைப்பழம் வாங்கினேன், மைலோ வாங்கினேன். நான் வாங்கினதான் வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து வைக்கும்போது அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு காய்கறி வாங்க போனோம், அம்மாட்ட போனோம், சொன்னாங்கன்னா ஒரு 400 ரூபா கொடுத்து அனுப்புவாங்களா, அதிகபட்சம் 300 ரூபா, இவ்வளவுதான். இதுல எதுவும் இல்லை. இதுல அந்த ஜூஸ் பாட்டிலு, அந்த வாழைப்பழம், இதுதான் வெயிட்டா தெரியுது. எவ்வளவு வருது? 2500 ரூபா. அதுக்கு மேல என்ன சொல்றது? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். சரி, நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண தான் போக முடியும். சைக்கிளில், சாரி பைக்கில். Hey, say hi. Hi. This is my friend. Her name is Kasia. Likesல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. இந்த பேக் ஃபுல்லாக வாங்கியாச்சு. அந்த பேக்ல ஒண்ணுமே இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. தக்காளி மட்டும் தான் இருக்கு, வெங்காயம் கூட நான் வாங்கல.
எவ்வளோ வெயில் அடிக்குது. அவங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். நான் வந்தப்போ உங்களுக்கு காமிச்சிடலாம் பார்க்கிங். அங்கே பாருங்க, பார்க்கிங் காமிச்சல எவ்வளோ கொஞ்சம் காலியாக இருந்துச்சுல. இப்போ பாருங்க ஃபுல்லாகவே ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ அதான் வந்துட்டு இருக்காங்க. அதான் இப்போ இதை வந்து பத்திரமா சைக்கிளில் வச்சு வீட்டுக்கு போகும். பைக்கில் என் பைக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சி மை பைக். இதோ நிற்கிறான் அவன். அந்த லெஃப்டில் இருக்கிறது தான் என் பைக். எஸ், திஸ் இஸ் ஃபைன். ஸோ இதில் வச்சு கிளம்பணும். இப்போ நம்ம இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறது தான் கஷ்டம். நான் இப்போ பண்ணுறோம் பாருங்க. இப்போ பாரு ஆண்டின்ற மாதிரி அவ்வளோதான். இதான் பட்ஸ் இல்லைல்ல, இதான் ஆவரேஜ் தான் இங்கே. ஓகே, பாய். பாய் பாயிண்ட் போனால் ஃபோனை யார் எடுத்துன்னு போட்டேன். அவ்வளோதாங்க, பாய்.